கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு எப்பதில் மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் புதிய வருட வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த புதிய வருடம் எல்லா நிலையிலும் நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாய், யோபுக்கு சில கஷ்டங்கள் வந்தாலும் பின்னால இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைத்த மாதமாய் மாறிச்சு. டபுள் பிளெஸிங். சில கஷ்டங்கள், ஆபிரகாம் கஷ்டம், மகனை கொண்டு பலியிடுங்கிறப்போ அவர் நம்பிக்கையோடு போயிட்டார், விசுவாசத்தோடு போயிட்டார், கீழ்ப்படிந்து போயிட்டார். உபை பண்ணாரு, விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. உபை பண்ணாரு, அவர்கிட்ட ஹோப் இருந்துச்சு. ஆண்டவர் நிச்சயமா திரும்பி வருங்கிற ஒரு நம்பிக்கை. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிதல். யெகோவா ஈரே, ஆண்டோடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எவ்வளவு சூப்பர் வசனம் பாருங்க. யெகோவா ஈரே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யோவான் 14:1 சொல்றார், உங்கள் இதயம் ஏன் ஒரி பண்ற? அதுதான் அவர் சொல்றார். கர்த்தர் நாமம், அவர் யெகோவா ஈரே, அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? பார்த்து கொள்வார். பலி எங்கப்பான்னு கேட்குறான் பையன், அது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்வார். அதே மாதிரி இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் நானும் எதுக்குமே ஒரிப்பட வேண்டாம். அவர் சொல்றாரு, ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். நீ கவலைப்படுறதால ஒரு முழத்தை, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நீ கவலைப்படுறதால ஒரு முழத்தை நீ என்ன பண்ண முடியாது? கூட்ட முடியாது. கவலைப்படுறதால ஒரு முழத்தை குறைக்க முடியாது. ஆண்டுடைய சித்தம் இதுதான், தோத்திரம் ஆண்டவரே, அவ்வளவுதான். அதுக்கு மேல போறான்னா எனர்ஜி, டைமு, பணம், மனதளவில் போராட்டம், தூக்கம் எல்லாம் போயிடும். ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்ல நான் நிறைய சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். சிலர் சொன்னா கேட்க மாட்டேன், போட்டு பார்த்துருவோன்னுவாங்க. போட்டு பார்த்து இல்லப்பா, அது கடவுளை சித்தம் இல்லை, வெளியே வந்துடுவோம், தோத்திரம் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அதை நினைக்கிறது இல்லை. சில நேரத்தில் அவங்க சொன்னோன்னே நம்ம மனசும் அலபாயும், ஓ ஓகே போட்டு பார்த்துருமே, வெட்டு ஒன்று துண்டு 2 பார்த்துடலாமே. எதுக்கு போராட்டம்? போராட்டமே வேண்டாம். ஒரு சகோதரி, அவங்க பெயர் வந்து ஹெலன் கில்லர். அவங்க கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க. பலவீனப்படுறப்போ அந்த பலவீனம் அவங்க உடம்புல ஒரு வியாதி, ஒரு மருந்து, அவங்க வந்து மரணப்படுக்கை வந்துடுச்சு. அப்போ அந்த ஹெலன் கில்லர் கேட்குறாங்க, நான் என்ன செய்யறது? டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர்கிட்ட கேட்குறப்போ, நீ மற்றவங்களுக்கு ஏதாவது உனக்கு முடிந்த அளவு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ எவ்வளோ நாள் இருக்க போறியோ தெரியாது, நீ இருக்கிற வரையும் உனக்கு ஹெல்ப் பண்ணு, மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யினாங்களா ஹெலன் கில்லர்கிட்ட. ஹெலன் கில்லர் அதை ஏற்றுக்கொண்டு, அவர் கண் தெரியாத, பேச முடியாத, காது கேட்க ஒரு கூட்டம், அது பிளைண்ட் தனியாக இருப்பாங்க, டெம் அண்ட் டெஃப் தனியாக இருப்பாங்க. அந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மக்களுக்கு உதவி செய்கிறப்போ இந்த அம்மாவுடைய பலவீனமே மறந்துட்டான். அந்த அம்மாவுக்கு என்ன வியாதிங்கிறத மறந்து போச்சான். அந்த மக்களுக்கு சேவை செய்வதில் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அந்த மக்களுக்கு சேவை செய்வதில். அதுதான் பவுலடிகள்கிட்ட ஆண்டவர் பேசுகிற. பவுலடிகள் கடவுள்கிட்ட கூப்பிடுறார், என்னப்பா ஒழுங்கா நான் எங்கேயோ இருந்தேன், நீ கூப்பிட்டு வந்த. மரிச்சவனை உயிரோடு எழுப்புறார் பவுல். ஜீசஸ்ட என்ன பவர் இருந்ததோ அதே பவர் பவுலிட்ட இருக்கு. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார், நடக்க முடியாதவனை நடக்க செய்கிறார். அவருடைய பவர் பயங்கரமான ஒரு பவர் அவருக்கு. ஜீசஸ் இருந்த பவர் பேதுருடைய இருக்கிறது, பவுலடி இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு உண்மையா நான் இருந்தா அந்த பவர் எனக்கு ஆண்டவர் தருவார். என் உண்மையற்ற குறையினால தான் தரல, கொஞ்சமா தந்திருப்பார். முழுமையா அந்த பவர் எல்லாத்துக்கும் தருவார். ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போய், அவர் சொல்றார், யூ ஆர் ஸ்டார்டட் நவ், நீங்கள் புறப்பட்டு போய், அவர் சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்க. அப்போ அந்த அம்மா ஹெலன் கில்லர் பெலை செய்யறப்போ அவங்களுடைய பலவீனமே மாறி போச்சான். அதான் 2 கொரிந்தியர் 2:9 பவுலடி கேட்கிற, என் உடம்புல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வியாதி சரியாலேன்னு 3 தரம் 3 டைம்ஸ் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொன்னாரு? 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை, மை கிரேஸ் எனஃப் யூ, என் கிருபை எனக்கு போதும். ஒருவேளை இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டு இதுவரை, இன்னைக்கு எனக்கு வயது 65, இதுவரை நான் நிர்மூலமாக கர்த்தருடைய
சுத்த கிருபை. காலைதோறும் அவை புதியவைகள். என் நீதி நிமித்த அவர் ரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். நாளை இதுவரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46, தாயின் கற்பத்தில் நீ வெளிப்படும் முன்னே உன் கைகளை என்ன பண்ணிட்டேன், ஏந்தி கொண்டேன். பிறந்த குழந்தைய தூக்கி பிடிக்கலாம், என்ன ஆகும், பொத்துன்னு கீழே விழுந்துரும். ஒன்றும் படுத்திருக்கோம் இல்லை தூக்கி வச்சிருக்கணும், ஏதாவது தாங்கி பிடிக்கணும். அதனால என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதுதான் சொல்றாரு, ஒருவேளை ஒரு வயசு இல்லை குழந்தை நடக்குதுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுறோம். பிறந்த ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவனே எழுந்து ஓடாது, குஞ்சு கூட பொறிச்சவனை எழுந்து நடக்க முடியாது. அதுக்கு ஒரு பலன் வரணும். அதே மாதிரி தாயின் கற்பத்தில் வெளிப்படுவனே நான் என்ன பண்ணேன், ஏந்தி கொண்டேன், தாங்கினேன், தப்புவித்தேன். உன் முதிர் இது இல்லை, இப்ப இல்ல, முதிர் வயது. இப்ப எனக்கு 65 வயசு, முதிர் வயது டச் ஆயிடுச்சு. உலக பிரகாரமா 60 வயசு 58 வயசுல ரிட்டையர்ட் ஆகணும். கவர்மெண்ட்ல ரிட்டையர்மெண்ட் பணம் கொடுக்காம 60 ஆக்குனாங்க, இப்ப 61 ஆக்க போறாங்க. ஆனா ரிட்டையர்மெண்ட் 60, ஐயர்களுக்கு 65, இப்ப 67 ஆக்கி இப்ப 60-70 கேட்கிறாங்க. கைகள்லாம் கிடுக்குன்னு ஆடுற நேரத்துல சர்வீஸ் கேட்கிறாங்க. 70 கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போக மனசு இல்ல, பவர் குறைஞ்சு போகுது. முந்தின நாள் ஒரு குருவானவர் சொன்னார், ரிட்டையர்டு குருவானவர், தம்பி யாருமே நீ மெசேஜ் கூட மாட்டாங்க பாக்குற. ரிட்டையர்ட் ஆன பிறகு, ரிட்டையர்ட் ஆக முன்ன அவர் தான் பவர். ஆனா அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட். அந்த முதிர் வயது வரை என்ன பண்றாரு, நம்ம தாங்குறாரு. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாகிற வரை மெசேஜ் தான். பாஸ்டர் ஏசன்னா சாகிற வரை மெசேஜ் தான். அந்த பவர், அந்த பவர் ஆண்டுடைய அந்த வல்லமை யார்கிட்ட இருக்கோ அவர் என்ன பண்றாரு, முதிர் வயது வரை. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த அம்மா, அந்த ஹெலன் கில்லர் ஒரு பெருமை என்ன சொல்றாங்க, அதுதான் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விடுந்த கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா சொல்லணும். சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறப்போ நமக்கு எல்லா நிலையிலும் ஒரு பலனை கொடுக்கும் ஒரு நல்ல வல்ல ஆண்டவர். ஒருவேளை அந்த ஹெலன் கில்லரை போல நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட வேண்டும்? அந்த அம்மா அந்த பிளைண்ட்ஸுக்கு செஞ்சதால ஹெலன் கில்லர், எனக்கு அந்த பிளைண்ட்ஸை பற்றி ஒரு ஞாபகம் வந்தது. திருநெல்வேலியில் ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்கு, 25 ஏக்கர். கிறிஸ்துவ தலைவர்கள்லாம் ஆட்டை போடணும்னு நினச்சாங்க. அது 25 ஏக்கர். அந்த 25 ஏக்கர் நீங்கள் பாளையங்கோட்டை போனீங்கன்னா பிளைண்ட் ஸ்கூல் தனியாக இருக்கும். எப்படின்னா, அஸ்வித் அம்மையார், இந்த சாரா டக்கர்லேருந்து ஒரு சகோதரி வந்திருக்காங்க. நான் 4 வருஷம் அங்கே செக்ரட்டரியாக இருந்தேன், இப்போ இல்லை. அங்கே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அஸ்வித் அம்மையார், டீச்சர். அவங்க டீச்சர், ஃபாரின் லேடி. ஒரு பொண்ணு இப்போ எங்கள் சர்ச்சில் இருந்து ஃபாரின் போனா வேலைக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ வர்றப்போ அவள் கருப்பு தான் என்னைய மாதிரி, ஆனால் ஃபாரின் கேர்ள் மாதிரி முடிய மாற்றிட்டா, டை போட்டா, ட்ரெஸ் அரை ட்ரெஸ் ஆக்கிட்டா, எல்லாம் ஃபாரின் லேடி மாதிரி ஆகிட்டா. அந்த ஏன்னா ஃபாரின் லேடி தான் முட்டுக்கு மேலே ட்ரெஸ் போடுறது. நம்ம கலாச்சாரம்ங்கிறது சாரி, சுடிதார். இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் மாறி இருக்கு சுடிதாரு. இப்போ நம்மவும் கிட்டத்தட்ட மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பொண்ணு நான் ரொம்ப ஒரு வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டே இந்த முடி ஸ்டைலை மாற்றிட்டா, முட்டுக்கு மிடி போட்டுட்டா. அந்த ஃபாரின் அந்த ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல். நாளைக்கு லைஃப் ஸ்டைலுங்கிறது குழந்தைய பார்க்க மாட்டாங்க, வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க. தேவையான மாதிரி புருஷனை மாற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி மாற்றிக்கிட்டு கூப்பிட்டு கேட்டுடலான்னு நினச்சேன். அவ்வளோ கோவம் எனக்கு. இன்னும் அடுத்த நாள் பார்க்குறப்ப, அடுத்த 2 நாளில் பார்க்குறப்ப கேட்டுருவேன், லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கமா ஃபாரின், அதை அதே மாதிரி செய்வியான்னு கேட்பேன். அதே மாதிரி அந்த அம்மா அந்த மிடி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு, கையில் பேக்கை தூக்கிட்டு சிட்டுக்குன்னு போகுது. அப்போ ஒரு குருடன் வந்து, ஒரு பிளைண்ட் வந்து ஏதாவது கொடுங்குறான். அன்னைக்கு காலனா அரையணா காலம். நான் சொல்வது 130 125 ஆண்டுகளுக்குரிய சம்பவம். 100 பிஃபோர் 110 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. 115 ஆண்டுகளுக்கு முன்னால் சம்பவம். காலனா அரையணா. நானே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்டில் காலனா அரையணா எங்கள் அம்மா தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1 காசு ஆச்சு. 1 காசு, 2 காசு, 3 காசு, 5 காசு, 10 காசு. இப்போ 10 காசு போய் 1 ரூபா வந்துச்சு. இப்போ 1 ரூபா போய் 5 ரூபா போயிடுச்சு. இப்போ 5 ரூபாயும் போயிட்டு 10 ரூபா வந்துட்டு. 5 ரூபாய் தொட முடிக்கான் பர்கர். சர்ச்சுக்கு வெளியே இருந்து 10 ரூபா கொடுத்தா தான் வாங்குறாங்க, இல்லை 5 ரூபா கொடுத்தா மேலே கீழே பார்க்குறான். ஏன்னா நீட்டாக வெள்ளையும் சொல்லையுமா வந்து 5 ரூபா கொடுக்குறியாங்கிறான்.
5 வருஷத்துக்கு முன்னாலே 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் ஒருத்தனை போய் 5 ரூபா கொடுத்தேன், நீயே வச்சுக்கோ, நீயே சாப்பிடு, வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், நான் இது கொடைக்கானல் 10 ரூபா கம்மி வாங்குறதுலன்ட்டான் ஒரு ஆள். கொடைக்கானலில் மெயின் சிட்டி அண்ணா சாலையில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மறக்க முடியாது 5 ரூபா திருப்பி கொடுத்துட்டாங்க, தோத்துறன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலங்கள். அந்த அம்மா காலன்னா அரேனா எடுத்து கொடுக்கல, ஒரு ரூபா நோட்டை எடுத்து கொடுத்துச்சு, ரூபா நோட்டு. அவன் ரூபா நோட்டை வாங்கி வாட் இஸ் திஸ்னா, இது என்னன்னா, இது பேப்பர்னா, இது வேண்டாம்னா. அன்னைக்கு பிரெயின் எழுத்துக்கள் வரல, இந்தியாவுக்கு பிரெயின் எழுத்துக்கள் வரல. பிரெயின் எழுத்துனா இந்த பிளைண்ட்ஸு இப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி படிப்பாங்க. அன்றைக்கி ரூபா நோட்டு கொடுத்தா, இப்போ கொடுத்தா அவங்கள நீளம் அகலம் அப்படி வெளியில் இழுப்பாங்க மூக்கில். 500 ரூபான்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்கள ஏமாற்ற முடியாது, எல்லாத்தையும் ஏமாற்றலாம், பிளைண்ட்ஸை மட்டும் ஏமாற்ற முடியாது. அவ்வளோ விவரமாக இருப்பாங்க, அவ்வளோ பிரெயின் ஆண்டவர், நாலேஜ் அவங்களுக்கு, அவ்வளோ ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். அப்போ இது பணம், இதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு நாள் சாப்பிடலாமா, ஒரு வாரம் சாப்பிடலாமா, ஒரு மாதம் சாப்பிடலாமா, ஒரு வருஷம் சாப்பிடலாமா? அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்? யூ ஆர் ஏ டீச்சர், ஐ வாண்ட் டீச்சர், நான் டீச்சராக மாறணும், எனக்கு ஏதாவது வழி பண்ணு நானா. அந்த அம்மா ஒரு குருடனை கொண்டு இங்கே நான் டீச்சராக மாற்றினேன், அழுதுட்டான். அந்த இடத்துல அழுதுட்டு அப்படியே இங்கிலாந்து போயிடுச்சான். இங்கிலாந்து போய் பிரெயின் எழுத்துக்களை படித்து அதில் பிஎட் முடித்து வேகமாக அந்த புக்குகளை கொண்டாந்து அங்கேருந்து பணத்தை வாங்கியாந்து அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்களாம். அதுதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறாருன்னா, முதல் வசனம் சொல்கிறாரு, அதுதான் தேவனுடைய ராஜ்யங்கிறார். அதாவது முதல் வசனத்தை வாசிங்கன்னா 2 தீமோத்தேயு நம்ம 4ஆம் அதிகாரத்தை 1லிருந்து 5 வசனங்கள் வாசித்தோம். முதல் வசனத்தை வாசிங்க. பிஃபோர் தி லார்ட், ஆண்டவருக்கு முன்பாகவும், அப்படி அவருடைய பிரசன்னம் அவர் முன்னால் இருக்க, அவருடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் த காட். கிறிஸ்தவத்தில் எங்கே போனோம்? மறித்த பிறகு பரலோகத்துக்கு போனோம். எல்லாம் செத்த அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கோம். குருவானவர் சொல்லுவார், ஒரு நாள் அவரை நீங்கள் பரலோகத்தில் சந்திப்பீங்கன்னு சொல்லுவார். ஆனால் பின்னால் சொல்கிறாரு, இயேசுவே சொல்கிறார், 5 பேர் அந்த அம்மாவுக்கு புரிச்சேன், யாரையும் அங்கே போய், அது மனுஷ தன்மை இல்லை, இப்போ அதெல்லாம் இல்லைன்ட்டார். மறிக்க போகிறோம், ஆண்டுடைய சன்னிதானத்தில் போகிறோம், அங்கே உறவுகள் இல்லை. அதான் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பெறணும்னா என்ன பண்ணணும்னா, கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய், ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய், அறிவிக்கிற பிள்ளைகளாய், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணும்? ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். திருவசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்பில், இப்போ என் கூட வந்த அந்த சகோதரி இதுவரை எனக்கு பாடுவாங்கன்னு தெரியாது, மைக்கு பிடிச்சி அந்த சகோதரர் பாடுவான்னு தெரியாது. ஜஸ்ட்டு காரை விட்டு இறங்குறப்போ உலக பிரகாரமாக கேட்டேன், ஏதாவது சாட்சி சொல்கிறீங்களா, பாடுறீங்களா, ஏதாவது பேசுகிறீங்களான்னு. உடனே அவர் நாங்கள் பாடுறோன்ட்டார். நான் இந்த பதிலை எதிர்பார்க்கல. 1% கூட 100 விழுக்காடுல 1 விழுக்காடு கூட அவங்க பாடுவேன் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த சமயம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுறோம்? அதை யூஸ் பண்ணிட்டோம். என்ன சமயம்னா, ட்ரெயினில் போகிறீங்க, ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது, சந்தோஷமாக இருந்தால் முகம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்காங்க, சும்மா ஜஸ்ட் அப்படி பேசவே ஆரம்பித்து ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்தவைகளை நீங்கள் அவங்களுக்கு அறிவிக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அது என்ன செய்தாரோ என் வாழ்க்கையில், தோத்துறோம், நல்லா இருக்கீங்களா, வாட் இஸ் த ப்ராப்ளம், எனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் இப்படிலாம் இருந்தேங்க, கடவுளை நோக்கி பார்த்தேங்க, விடுதலை கிடைச்சேங்க. இதுக்கு பிடி படிக்க வேண்டாம், அங்கி போட வேண்டாம், ஒரு பாஸ்டர் ஆக வேண்டாம், திருச்சபையில் செக்ரட்டரியாக இருக்க வேண்டாம், ட்ரெஸரர் இருக்க வேண்டாம். கொடுத்த வேலையில சரியா செய்யறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசிக்கும் ஆண்டவர். அந்த திருவசனத்தை நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அந்த பிரசங்கம் தான் ஏற்ற சமயத்தில் மக்களுக்கு என்ன சொல்லணும். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கார், என்ன பேசணும் என்ன சொல்லணுங்க நான் உனக்கு அந்த நேரத்தில் சொல்லுவேங்கிறார். காலையில் எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் இது, திருச்சபைக்காக கிடைத்த வாக்குத்தத்தை. நான் திருச்சபையில் காலையில் மெசேஜ் கொடுத்தேன். திருச்சபை காணிக்கப்பட்டு எல்லாரும் ஒரு வாக்குத்தத்தை அட்டையை எடுத்துருக்கிறப்போ, நான் எனக்குன்னு எடுக்கிறப்போ கிடைச்ச வாக்குத்தத்தம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, என் நாமத்தை பிரசாமம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை பிளஸ் பண்ணுவேங்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல அப்படி நாமத்தை பிரசங்கம் பண்ணும் எந்த நேரத்திலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பொதுவா எப்படி நாம பிரசங்கம் பண்றோம்? திருவசனத்தை பிரசங்கம் பண்றப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நாசிக் ஜெயில், ஜப்பான், செகண்ட் வேர்ல்ட் வார், கொடூரமான ஒரு செயல். ஹிட்லர் யாரெல்லாம் யூத மக்களோ ஜெயிலில் போட்டுருவார். ஹிட்லருடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, நல்ல மனிதர், சீரட் பிடிக்க மாட்டாரு, பொம்பளை சோக்கு கிடையாது, சீட்டு விளையாட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, ஜெனியன். அந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல 13 அதிபர்கள்ல ரொம்ப நல்ல மனிதர் ஒருத்தர் இவர் தான். எந்த தீய பழக்கம். ஆனா யூதனை பார்த்தா, இஸ்ரேலையும் யூதனை பார்த்தா மட்டும் பிடிக்காது, அவனை கொன்றணும். அப்படியே ஒரு வெறி, அந்த வெறி ஒரு வெறி, ஒரு என வெறி. ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் ஒரி பண்ணாதீங்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்குன்னா, நான் இவ்வளவு அடிப்பட்டேன். அதை ஒரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 11:23 இருந்து வாசிங்க. 23. இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் 2 தீமோத்தேயு 2ல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிடம் என் மேல என்ன பண்ணிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, 9ஆம் வசனத்துல சொல்றாரு. நல்ல போராட்டம். என்ன போராட்டம்னா, காஸ்பல் சொல்லுவது. நமக்கு ஆண்டவருடைய வேலை கட்டளையே என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி, அவருடைய கட்டளை. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு மெரிசலும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா 24:47. யோவான் 20:21. பிதா என்னை அனுப்பது போல நான் உங்களை அனுப்புகிறேன், உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள். நீங்கள் போங்கள், சீக்கிரமாய் போங்கள், சீக்கிரமாய் போங்கள், போங்கள். ஒரு அதுக்குள்ள ஒருத்தன் செத்துருவான், நீங்க அதுக்குள்ள போய் காஸ்பல் சொல்லுங்க. இன்னைக்கு காஸ்பல் நம்ம யாருக்கு சொல்லணும்? நேற்று ஒரு சர்வீஸ்க்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு, 15-16 கிலோமீட்டர் பைக் ஓட்டி, பைக்லேயே போனேன், லேட் ஆகிடும்னு. ஒரு டிஎல்சி சர்ச்சுக்கு பயங்கரமான டிராஃபிக். திரும்பி வரப்போ இளைஞர்கள் 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஜிக்சாக் போட்டு ஓட்டுறாங்க. என்ன ரொம்ப தூரம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிறாங்கன்னா அடுத்த இடத்துல போய் நிற்கிறாங்க, ஒரு 10 மீட்டரில் போய் நின்றுதான். காரணம், நேற்று நிறைய பீச் ரோடெல்லாம் மூடிட்டாங்க, இளைஞருடைய தொல்லை தாழ முடியாமல். இன்னைக்கு குடிங்கிற பழக்கத்தில் இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு தம்பி நேற்று என் கூட நைட்டு வரப்போ சொல்கிறான், இன்னைக்கு அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களும் அதே மாதிரி மாறிட்டாங்க, அதனால பீச் ரோடெலாம் மூடிட்டாங்க இன்னைக்கு. இன்னும் ஒரு தம்பி சொல்லிக்கிட்டு வந்தார் என் கூட காரில். 2வது அடுத்த ஊழியத்துக்கு, அடுத்த மினிஸ்ட்ரிக்கு போகிறப்போ, அடுத்த சர்ச்சுக்கு போகிறப்போ, இன்னைக்கு அந்த மக்களுக்காக நம்ம வீட்டில் இளைஞர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்க்குறோமா? அந்த பிள்ளைகளுக்கு காஸ்பல் சொல்லி கொடுக்குற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அந்த பிள்ளைகள் திருச்சபைக்கு கூட்டிகிட்டு வர்றோமா? அந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு இடைவிடுமா? பொம்பளை பிள்ளைங்க நிறைய வாலிப பிள்ளை இருக்காங்க, ஜென்ஸ் சைடில் கொஞ்சமாக இருக்கு மாதிரி எனக்கு தோணுது. கிரிக்கெட் விளையாட போயிருப்பாங்க, வாலிபால் விளையாட போயிருப்பாங்க, ஏதோ கேம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் முதலாவது ஆண்டோடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம கடவுளுடைய பக்தியில் வளர்க்க நம்ம பிரயாசப்படணும். அதுக்கு ஒரே வழி பிரேயர். உங்கள் பிள்ளை படுத்திருக்கிறப்போ மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த சமூகம் நல்லா இல்லை, சமூகம் நல்லா இல்லை. இளைஞர்கள் குடிச்சு சாகுறாங்கிறதுக்காக பீச் ரோட மூடுறாங்க. ஏன் அந்த ஒயின் ஷாப்பை மூடுனவன்? ஏன் ஒயின் ஷாப்பை 10 நாள் லீவ் இருக்கலாமே? ஒயின் ஷாப்பை சுத்தமாக மூடி இருக்கலாமே? எப்படி குடிப்பான்? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு போறான், கொஞ்சம் பேர் குடிச்சு ஆகுறான், செத்துட்டு போறான், ஜனத்தை குறைஞ்சிட்டு போகுது. இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்காக ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த இளைஞர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் ஊழியர்களுக்காக. ஊழியம் என்பது தன்னைத்தான் வெறுத்து அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு போறது. யூத் பிளஸிங்ல ஜெய்சங்கர்னு ஒரு மிஷனரி ஒடிசால வேலை பார்த்தார். பயங்கர மழையாம் 3 நாள். நான் சொல்வது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. காட்டாற்று வெள்ளம், நமக்கு வந்த புயல் அங்கே போயிட்டு
20-25 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சான். அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு ஆற்றை தாண்டி போகணுமா. 3 நாள் மழை பெய்து அந்த பிள்ளைகளுக்கு உணவு இல்லை. ஏதாவது ஒழுங்கு பண்ணுறேன்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா. அந்த அம்மா விடை கொடுக்கல, இருந்தாலும் வேறு வழி இல்லை. போனார், திரும்ப வரல. 1 வாரம் கழித்து அவருடைய பாடி ஒரு கரையோரம் கடந்தது. தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த ஏழை வாலிப பிள்ளைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஒருவேளை இதுதான் காஸ்பல். நீங்கள் நானும் இந்த இன்னைக்கு ஒரு புது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்க நீங்கள் நானும் அப்படி காஸ்பல் சொல்கிறப்ப என்ன நடக்குன்னா, அவர் இல்லை, அந்த பாடியை சொந்தக்காரங்களாம் ஊருக்கு கொண்டு வரணுன்னாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இங்கே தான் அவர் அடக்கம் பண்ணணுன்னுச்சு. இன்னைக்கு அந்த அம்மா வேலூரில் இருக்காங்க, பெரிய பிரசங்கியார். பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல பிள்ளைகளாய் உயர்ந்த நிலையில் இருக்காங்க, ஹைஃபை ஏரியாவாக இருக்காங்க. ஆண்டவருடைய உன்னத பணியை யார் செய்கிறோமோ அவர்களை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவருடைய உன்னத பணியை செய்கிறப்போ நிச்சயமா ஆண்டவர் உங்களை உயர்த்தி எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய இந்த உன்னத பணிக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, அந்த அர்ப்பணித்து நீங்க செயல்படுறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஒரு விசை கூட ஈசியை தெலுங்கு திருச்சபைக்காக, அன்பு ரெவரண்ட் சுரேஷ் ஐயாக்காக, அவருடைய துணைவியாருக்காக, திருச்சபையுடைய மூத்த மக்கள், திருச்சபையுடைய செயலர் பொருளர், திருச்சபையுடைய சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கவலைப்படாதே, திகையாதே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு சொன்ன பிரகாரமாய் பிரசங்கம் பண்ற அன்பு பிள்ளைகளோடு தகப்பன பிரசங்கம் மட்டும் இல்லப்பா, அந்த ஊழியத்தை தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளோடு ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். இந்த வருஷத்துல நான் கொடுக்க வேண்டிய அந்த டியூ வந்துருச்சு, இந்த மாசத்துல அந்த நான் டியூ கட்டணும். ஏதோ 6 மாசம் சொன்னேன், அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 6 மாசம் போயிட்டு அந்த டியூவை நான் எப்படி கட்டுவேன், அந்த டியூல இருந்து எனக்கு எப்படி விடுதலை வரும், அந்த டியூல இருந்து எனக்கு விடுதலை வரும், எப்படி விடுதலை வரும், அந்த டியூல இருந்து எனக்கு எப்படி விடுதலை வரும்.